அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னா, திருக்கார்த்திகையை ஒட்டி நம்ம வீட்ல விளக்கேத்துவோம். அது கொஞ்சம் வித்தியாசமா ஒரு வாசனை பொருட்களோட இந்த விளக்கு ஏத்துனா, எப்படி வீடு வந்து பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கும் அப்படிங்கிறத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுக்கு தேவை வந்து 2 கண்ணாடி பவுல் எடுத்திருக்கோம். அதுல ஒரு பவுல்ல வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறோம். இன்னொரு பவுல்ல வந்து குங்குமம் போடுறோம். ஏன்னா கலரா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா கண்ணாடி பாத்திரம் வந்து நிறமின்மையா இருக்கு. அதில வந்து நம்ம இந்த பவுடர் போட்டா அது கலர் தெரியும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு பவுல்ல நம்ம மஞ்சள் தூள் போடுறோம். இன்னொரு பவுல்ல கொஞ்சம் குங்குமம் சேர்த்துக்கிறோம். நல்லா பிரைட்டா சிவப்பு கலரா இருக்கும் இல்லையா? அந்த குங்குமம் சேர்த்துக்கலாம். இது போக அ வாசனையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஜவ்வாது கலந்துக்கிறோம். 2 பவுல்லயும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஜவ்வாது சேர்த்துக்கலாம். அது சேர்த்துட்டு அந்த நம்ம எண்ணெய் ஊத்தி விளக்கு ஏத்தும்போது, வீடு முழுவதும் நல்லா நறுமணமா இருக்கும். அப்போ தெய்வ கடாட்சம் நமக்கு கிடைக்கும். தெய்வத்தினுடைய வாசம் நம்ம வீட்ல இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்ப நம்ம 2 பவுல்லயும் கொஞ்சம் ஜவ்வாது கலந்துக்கிட்டோம். இது போக இன்னும் வேற என்ன பொருள் சேர்க்கலாம்? அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னும் கொஞ்சம் நம்ம வாசனை அதிகமா வீடு முழுவதும் பரவி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, பச்சை கற்பூரம் ஒரு சின்ன பீஸ் எடுத்துட்டா போதும். அத நம்ம அப்படி கையாலேயே அமுக்கி விட்டோம்னா, அது பவுடர் ஆயிரும். அப்படியே நம்ம அந்த பவுல்ல சேர்த்துக்கிறோம். அதேபோல இன்னொரு பவுலுக்கும் ஒரு சின்ன பீஸ் பச்சை கற்பூரம் எடுத்து கையால நசுக்கி விட்டு, அந்த பவுடர அதில சேர்த்துக்கிறோம். அது போக 2 பவுல்லயும் குட்டி குட்டியா ஒரு கிராம்பு, ஒரு கிராம்பு சேர்த்தா போதும். ஒரு கிராம்பு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த 3 பொருளுமே நமக்கு வாசனை மிக்க பொருளா இருக்கும். இது சேர்த்து நம்ம விளக்கு ஏத்தும்போது ரொம்ப அருமையா இருக்கும். இப்ப இந்த 2 பவுல்லயும் ஒரு 3/4 அளவுக்கு அந்த பவுலோட 3/4 அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். சாதாரணமா நம்ம குடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த தண்ணி தான். 2லயும் சேர்க்கும்போது இப்ப பாருங்க அது ஒரு பவுல் மஞ்சள் கலராவும், ஒரு பவுல் வந்து சிவப்பு கலர் தண்ணியாவும் தெரியுது. இப்போ அந்த மீதி இருக்கக்கூடிய எம்ப்டி பிளேஸ்க்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். சுத்தமான செக்குல ஆட்டுன நல்லெண்ணெய் வாங்கி அதில சேர்க்குறோம். நீங்க பயப்பட வேண்டாம். தண்ணீல போய் எண்ணெய ஊத்துனோம்னா இது என்னாகும்? அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். தண்ணியும், எண்ணெயும் ஒட்டாது அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால தண்ணிக்கு மேல் பரப்புல தான் நம்ம சேர்க்கக்கூடிய எண்ணெய் வந்து நிற்கும். இந்த எண்ணெய சேர்த்த பின்னாடி, இந்த விளக்கு ஏத்துறதுக்குன்னே அதாவது தண்ணீல நம்ம எண்ணெய் விட்டு விளக்கு ஏத்துறதுக்குன்னே ஒரு திரி வந்து கடையில விற்பனை செய்யப்படுது. அந்த திரிய நம்ம வாங்கி வச்சுக்குவோம். அந்த திரி வந்து ஒரு அட்டையில தான் ரெடி பண்ணியிருப்பாங்க. மேல வந்து அந்த சில்வர் கலர் கோட்டிங் இருக்கும். கீழ வந்து சாதாரண அந்த கார்ட்போர்ட் அட்டை மாரி தான் இருக்கும். அதுல அந்த திரி சேர்த்துருக்காங்க. அதுல கொஞ்சம் மெழுகு பூச்சி இருக்கும். மெழுகு பூச்சி இருக்கிறதுனால, அந்த தண்ணியும், எண்ணெயும் இது வழியா நம்ம என்ன செய்யாது, அந்த அட்டை வந்து நனைஞ்சு வெளியில வராம இருக்கிறதுக்காக தான் இந்த விளக்கு. இப்ப நம்ம அ விளக்கு ஏத்துறோம். ஒரு நம்ம ஒவ்வொரு அறையிலயும் ஒரு ஒரு விளக்கு கொண்டு போய் வைக்கலாம். ரொம்ப நறுமணத்தோட இருக்கும் அந்த வீடு. நமக்கே வந்து மனம் சோர்வா இருந்தா கூட ஒரு உற்சாகத்த குடுக்கும். மனம் வந்து தெளிவடையும். நம்ம வந்து வேற தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் ஒதுக்கிட்டு, இறை சிந்தனையோட பாசிட்டிவ் சிந்தனை, அதாவது நேர்மறையான சிந்தனையோட நம்ம இருப்பதற்கு இது ஒரு வகையா இருக்கும். நம்ம தினம் இந்த விளக்கு ஏத்தணும் அப்படின்னு அ நெனச்சு நம்ம செய்யலாம். அது நமக்கு உற்சாகத்த குடுக்கும். இல்ல நம்மளால தினம் இது மாரி செய்ய முடியாது அப்படின்னா, வாரத்துல 2 நாள் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை கூட இந்த மாதிரி நம்ம விளக்கு ஏத்தி இறைவனை வந்து வழிபாடு செய்யலாம். ரொம்ப அற்புதமா இருக்கும். மனசுக்கும் நிறைவா இருக்கும். இது போக நம்ம இந்த 2 கலர் தான் ஏத்தணுங்கிற அவசியம் இல்ல. நம்ம இன்னும் எத்தனை கலர் வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒரு ப்ளூ கலர் அதாவது வயலட் கலர் வேணும் அப்படின்னா, நம்ம நீலம் பயன்படுத்துவோம் இல்லையா? துணிக்கு பயன்படுத்தக்கூடிய நீலம். இந்த ஒரு டம்ளர் நான் வச்சிருக்கேன் பாருங்க. நீலம் சேர்த்தா அது கொஞ்சம் வயலட் கலரா தெரியும். பச்சை கலர் சேர்த்துக்கலாம். என்ன கலர் நமக்கு நம்ம மனச ஈர்க்குமோ, அந்த கலர நம்ம அதில சேர்த்துட்டு, நம்ம தண்ணி விட்டு, எண்ணெய் விட்டு, திரி வச்சு நம்ம விளக்கேத்தி, நம்ம இறைவனை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா, ரொம்ப அற்புதமா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம். நான் இன்னைக்கு இந்த விளக்கு தான்